அவசரமா ஒரு பொதுக்குழுவை கூட்டினார்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கே அவர் யாருன்னு மறந்து போச்சு. யாரா எடப்பாடி மறந்துருச்சுடா. ஒரு பொதுக்குழுவை கூட்டி சோத்தை போட்டு திருப்பி நான் தான் எடப்பாடின்னு காட்டிடுவோம்டான்னு. இன்னைக்கு நான் சொல்றேன், 1.5 லட்சம் மகளிரை வைத்து ஒரு மாநாடு நடத்தி வெல்லும் பெண்கள் என்று கோயம்புத்தூர்ல அந்த கூட்டத்தை பார்த்து இந்தியாவே இன்று அலறிக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம் தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சருடைய ஆட்சியில் இருக்கிறதுனாலதான் என் சகோதரிகள் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. பெண்கள் எவ்வளவு நுட்பமானவர்களுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. ஒரு பெண்ணுக்கு தங்க நகையின் தேவை, அழகும் தேவை. அதை விட மிகப்பெரிய உயர்ந்த சொத்து எது தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்விதான் மிகப்பெரிய சொத்து. அந்த கல்வி என்ற அறிவு ஆயுதத்தை கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.